லோகேஷ் கனகராஜ் இவர் வந்து இப்போ மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து மாநகரம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம், ஒரு டீசன்ட் சக்ஸஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து கைதி படம் பண்ணார், கார்த்தியோட நடிப்பில் கைதி. அதுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த எக்ஸலண்ட்டான டைரக்டர், பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அவர். ஸோ எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பண்ணார். அப்புறம் வந்து விக்ரம் படம், அது வந்து யாருமே மறந்துருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர், ஆக்சுவலி மாஸ்டருக்கு அப்புறம் விக்ரம். ஸோ இது போல் வந்து சமீபமாக எல்லா படங்களும், லியோவாக இருக்கட்டும், அத்தனை படங்களும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய படம் தான் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கரண்ட்டாக மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் லிஸ்ட்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். ஏன்னா இன்றைக்குள்ள ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து புரிஞ்சு வச்சுருக்காருங்க. இன்றைக்குள்ள 2K கிட்ஸ் வந்து எதை எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கிறத ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுன்னு அதை கரெக்டாக கையாளுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூலி படத்தோட ஷூட்டிங்கில் வந்து பிஸியாக இருக்கார். நம்ம தலைவர் வந்து கூலி படத்தில் நடிச்சிட்ருக்காரு, நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில். ஸோ தலைவர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு இயக்க சொல்கிறாருன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தலைவர் எப்போவுமே வந்து யார் நல்ல வந்து திறமைசாலியோ, நல்ல யார் ஹிட் கொடுக்குறாங்களோ, திறமையாக இருக்காங்களோ அவங்கள வந்து உடனே கூப்பிட்டு அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பார். ஸோ அதனால் நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். இந்த படம் கூலி அப்படிங்கிற படம் வந்து அட்டகாசமாக ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக வந்து ரெடி ஆகி வருதுங்க. இதில் வந்து நிறைய ஆக்ட்ரஸ்லாம் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ், அப்புறம் வந்து கன்னட ஆக்டர் உபேந்திரா, தெலுங்கு ஆக்டர் வந்து நாகார்ஜுனா. ஸோ இது போல் பல ஆக்ட்ரஸ் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. இப்போ சமீபமாக ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு வாரம் தான் ஷூட்டிங், ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ வெகு சீக்கிரமாக கூலி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ டாக் ஆஃப் த டவுன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அடுத்து யாரோட ஜாயின் பண்ண போகிறாரு, என்ன படம் பண்ண போகிறாரு, இதை வந்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் மறக்காமல்.